ஹாய் கைஸ், நம்ம தமிழ் எனக்கு அட்டாக் அண்ட் டைட்டில் சீசன் 4ல எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெய்லி இந்த கமெண்ட் ஒன்று வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, டப்பிங் கேவலமாகுதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. கவலை வேணாம், அப்புறம் இங்கிலீஷில் நீங்கள் பார்க்க சொல்லிட்டீங்க. நாங்கள் எபிசோடு முடிச்சுட்டு இங்கிலீஷ்லேயே ஒரு முறை பார்த்துட்றோம். ஸோ கவலை வேணாம். சில பேர்லாம் பக்கம் பக்கமாக அமுச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லியே நான் ஊஞ்சிடும் போலகுதுன்னு அவங்க நம்மளுக்கு வேற ஐயோ வெறுத்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயமே வந்துச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிறது புரியுது. நாங்கள் எங்கே தப்பாக புரிஞ்சுட்டு இந்த கதையே மாற்றி தப்பாக புரிஞ்சுட்டு முடிச்சிருவோமோ நீங்கள் பதட்டப்படுறது புரியுது. அதுக்காக தான் இங்கிலீஷ்லேயும் பார்த்துறோம். இந்த மாதிரி டப்பிங் டீம் பார்க்கறதே எனக்கு பாவமாக இருக்குது. டெய்லி இவ்வளோ பேர் கழுவி ஊற்றுனா, இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணால் ஒரு முறை சொன்னால் ஓகே, டெய்லி சொல்லிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், மனசு புண்படா அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி ஒரு கவலை இருக்குது. ஆனால் புரியுது, கதையே மாற்றி வச்சிருக்கு. பேர் கூட டெய்லி சொல்கிற பேர் அதை கூட மாற்றிருக்காங்களேன்றப்போ கோவம் வரதான் செய்யும். அது ஃபேன்ஸாக அது வரும், அது புரியுது. பட் அவங்க என்ன அவசரத்தில் பண்ணாங்களோ, ஏதோ ஒரே நாளில் இல்லை 2 நாள் டைமில் முடிக்கணுன்ட்டு என்ன அவசரமாக பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பட் சொல்கிறேன், சப்போஸ் அவங்களே எங்கன்னா பார்க்கல, அது மாதிரி கமெண்ட்ஸ் டெய்லி கழிவுத்துது பாரு, நருட்டோமே ஆகிடுமோன்னு ஒரு பயம் வருது. அது மாதிரி டப்பிங் டேக்கோ ஃபேன்ஸுக்கோ நடந்து ஏதோ அது பண்ண முடியாமல் உட்காந்துக்கிறோம். அந்த மாதிரி சொல்ல சொல்ல சப்போஸ் அவங்க என்ன சொல்கிறேன், அவங்க சங்கம் அமைச்சு இனிமேல் டப்பிங்கே பண்ண வேணாம், இவங்கள்ட்ட முடியல, நம்ம தமிழே போனால் நீங்கள் இதே பார்த்துக்கோங்கடான்ட்டு எங்கன்னா முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்களோலாம் பயமாகுது. ஸோ அவங்களை என்கரேஜ் பண்ணோம் இல்லையா, தமிழில் நம்ம சொல்ல தானே அவங்களுக்கு வந்து திரும்ப இவ்வளோ பேர் பார்க்குறாங்க தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரணும். நம்ம இப்படியே குறை சொன்னே இருந்தால் தமிழ் குறைஞ்சிட்டே போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் சொல்கிறேன், அவங்க நம்ம வீடியோலாம் பார்க்க போகிறது இங்கே வந்து பார்க்க போகிறது. சப்போஸ் தெரியாமல் எதெல்லாம் ஒன்று பண்ணல பட்டு என்ன கஷ்டப்பட போகிறாங்களோன்ட்டு சொல்கிறேன். அவங்களும் நிறைய எஃபர்ட் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு 3 சீசனாக பார்த்தா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்களே சொன்னீங்க லாஸ்ட் ஒன்று தான் சொதப்பியிருக்காங்கன்னா ஏதோ டைம் கொடுக்காம எதனா ஆயிருக்கலாம், அதனால் இருக்கலாம். அதுதான் இப்போ நம்ம இங்கிலீஷில் பார்த்துக்கிறோம். அப்படியே தப்பாக நாங்கள் புரிஞ்சுட்டான்னு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க. சரியாக தானே போகுது. அப்புறம் என்ன, நாங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு முடிக்க மாட்டோன்ற நம்ம இங்கிலீஷில் பார்த்து கரெக்டாக புரிஞ்சு ஃபைனலில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். அண்ட் இன்னொரு விஷயமும், இந்த கரண்ட் ப்ராப்ளம் பெரும் ப்ராப்ளமாக இருக்குது. நேற்றும் வீடியோ போட முடியாத காரணமாக அதுதான். ஒன்றும் சூறாவளியும் அடிக்கல, மழையும் பெய்யல, ஒன்றுமே இல்லை. எதுக்கு இப்போ என்ன ரீசனுக்கு ஆஃப் பண்ணுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நேற்று ஃபுல்லாக கரண்ட் இல்லை. இன்றைக்கி 4 சீன் பார்க்கறதுக்குள்ள 10 முறை கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. எத்தனை கட்டு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ முன்ன பின்ன ஆனால் இதாங்க ரீசன். அண்ட் ஒரு அனிமே முடியும் போதே எனக்கு தெரியும் அடுத்த லிஸ்ட்டு ஆரம்பிச்சிடும். இது ஆரம்பிச்சு செக்க அனிமே சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாம் ப்ரோ. ஏன்னா இப்போ குறுக்க வந்துட்டுனா இது இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்குது. நான் வந்து இதில் ரொம்ப டிப்ரெஷனாக போகுதுன்றதுக்கு தான் சரி காமெடியாக கொஞ்சம் உள்ளே எடுத்துன்னு வருவோம். நான் அந்த அனிமே எடுத்துகிட்டு வந்தேன். இது ஒரேடியாக முடிச்சுட்டு அடுத்த 2 அனிமே புதுசாக எடுத்துக்கிட்டு காலைல 1 நைட் 1 நம்ம போட்டுட்டு போயிடுவோம். சரி வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போயிடலாம். இந்த அழக பாரசி, இதுதான் லைபாரியோ. இந்த இடத்துல வாழ்றவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. ஒரு கூண்டுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறாங்க. நம்ம நேஷன் மாறலையா அந்த அளவுக்கு நல்லவங்க இல்ல. இவங்களை வேட்டையாடி அவங்க கொல்றாங்க. ஹே ஜிக், இவங்க சுதந்திரமா இருக்க உன்னால ஏதாவது செய்ய முடியுமா? ஆமா, நான் நிச்சயம் ட்ரை பண்ணுவேன். ஓ, விசிட்டர்ஸ் ஏற்கனவே வந்துட்டீங்க போல. இவ்வளவு சீக்கிரமா இந்த இடத்த பார்க்க வந்திருக்கீங்க. நான் கொஞ்ச நேரத்துல என் வேலையை முடிச்சுட்டு போயிடுறேன். பரவாயில்ல, நீங்க தாராளமா உங்களுடைய வேலையை வந்து பார்க்கலாம். நீ ஒரு ஏலியனா? ஏன் இப்படி பண்ற? நான் முறையா பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், தெரிஞ்சுக்கோ. இந்த டவரை சுத்தமா தொடச்சு வைக்கிறது தான் என்னுடைய வேலையே. அதுக்காக எங்க இடத்துக்குள்ள உன்ன மாதிரி சுத்தமா டீமன் வர்றத நான் அனுமதிக்க மாட்டேன். புரிஞ்சுதா உனக்கு? நீங்களாம் அமைதியை கெடுக்க வந்த ராட்சசங்க. நீங்களாம் இந்த உலகத்துக்குள்ள வராம இருந்திருக்கலாம். வெளியில போடா, வெக்கமே இல்லாம எப்படிதான் வராங்கன்னு தெரியல. எவ்வளவு கேவலமா இருக்காங்க பாரு. இதுதான் நம்மளுடைய உண்மையான நிலைமை ஜீக். உலகத்துக்கு வெளியில நம்மள இப்படிதான் பாக்குறாங்க. நீ வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இதை நிச்சயமா மாத்துவேன்னு நான் நம்புறேன் ஜீக். நம்ம மக்கள் எல்லாரையும் நீதான் காப்பாத்தணும். இதுல இருந்துதான் ஒரு குழந்தை ஜெயிக்க போறான்னு நீ சொல்ல வரியா? ஆமா, சரியான ஆளு நாம தான் தேர்ந்தெடுக்கணும். அவன் என்ன விழுந்து எந்திரிச்சு போறான்? அவன் யாரு? அது ஈகர் தான், திரும்ப வந்திருக்கான். இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் தைரியமான வாரியரா நேர்மையான மார்லியனா மாற விரும்புறாங்க. இவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈகர் எதுக்கு திரும்ப வந்திருக்கான்னு தெரியல. உண்மையை சொல்ல போனா அவன் யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக முழு முயற்சியில சரி, உன்னுடைய ட்ரைனிங்லாம் எப்படி போகுது? உண்மையை சொல்லணும்னா கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து முயற்சி பண்ணு. கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தாதான் ஒரு நல்ல வாரியர் ஆக முடியும். அதுக்கப்புறம் உனக்கு ஸ்பெஷல் பவர் எல்லாம் கிடைக்கும் தெரியுமா? என் பையன்றதை இங்க இருக்கிற எல்லாருக்குமே நீ ப்ரூவ் பண்ணணும். அப்பா அம்மா, ஜீக்க பத்திரமா பாத்துக்கோங்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ் உனக்காக நான் செஞ்சு வச்சிருக்கேன். உண்மையாவா? நீ மறுபடியும் அந்த டான்ஸ் கிளப் போக போறியா? பாரு, ஜீக் உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான்டா.
இன்னும் நிறைய டான்ஸ் கிளப் இருந்தா லைபாரியா இன்னும் பலமா இருக்கும். இப்போ அவன் குழப்பத்துல இருக்கலாம், ஆனா நிச்சயம் ஒரு நாள் அவன் இது எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். இந்த சிவரோட விசித்திரமான கதை இது 1200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த சுவரை உடையும் போது அதுல இருந்து டைட்டன்ஸ் தொடர்ச்சியா வெளியே வந்து அது இந்த உலகத்தையே அச்சுறுத்துன்னு இந்த வரலாறுல சொல்லியிருக்காங்க. அங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மார்லியன்ஸ் உயிர் வாழ்றதா இதுல போட்டிருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்க இருந்து தப்பிச்சு வேற ஒரு ஊர்ல போய் வாழணும் தான் விரும்புவாங்க. எல்டியன் எம்பரருக்கு டைட்டன் தான் ஒரு புது பாதையே போட்டு கொடுத்தது. உடையிற அந்த நாள் வந்தா அதுல இருக்கிற டைட்டன்ஸ் இந்த மொத்த உலகத்தையும். எனக்கு தெரியும், பல மக்கள் எல்லாம் இறந்து போவாங்க. கரெக்டா? எல்டியாவை பத்தின உண்மையான கதையை உன் அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டானா? ஆமா, அவர் ஒரு எல்டியனா மார்லியன்ஸா ரொம்பவே வெறுக்கிறாரு. அந்த குழப்பம்தான். காரணத்துக்காக மட்டும்தான் அவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. நீ ஒரு வாரியரா மாறி மார்லியன்ஸுக்காக சண்டை போட தயாரா? ஆமா, நான் ஒரு வாரியர் ஆகணும். சரி, இப்ப போய் நீ தூங்கு, சரியா? கவலைப்படாத, அடுத்த தடவை நீ இங்க வரும்போது இந்த புக்கை நான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடுறேன். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. மறுபடியும் இன்னும் எப்படி தேரணும்? அப்பா எனக்கு பிராக்டிஸ் கொடுங்க, வேகமா உதைக்க சொல்லி தரீங்களா? இது ஒண்ணுலாம் பார்த்ததே இல்லை. அப்பா, குழந்தை பருவமே அது போதும். இன்னைக்கு ட்ரைனிங்க சீக்கிரம் முடிச்சிட்டேன். நம்ம 2 பேரும். குட். அப்ப அந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் படிக்க ஆரம்பி. இவரும் இப்படிதான் இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த செவுரு உடைஞ்சு ஏதோ பெருசா நடந்திருக்கு. அந்த செவுரை தொடர்ந்து கண்காணிச்சாதான் நம்மளால நிறைய தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே மார்லிஸ் உருவாக்குன கதை தான். மார்லியன்ஸ் எல்டியன்ஸ் அசிங்கப்படுத்துறதுக்கு காரணமே இப்படி ஒரு பொய்யான கதை தான். ஆனா இப்ப நாம நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதை தடுக்க என்னால என்ன முடியுமோ அதை செய்யணும். ஆ, அதானே சொல்ல வந்தீங்க? அதை நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. உன்னால இதை சாதிக்க முடியும் ஜிக். கண்டிப்பா. இத நீ கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க இருந்து போகலாம். இந்த கண்ட்ரி ட்ரெயின் பண்ற ஒவ்வொரு வாரியரும் நம்ம தாய் நாட்டுக்காக மட்டும்தான் சண்டை போடுவாங்க. ஆனா எந்த மார்லேஸும் ஒண்ணு நம்ப தயாரா இல்ல. ஏன்னா எங்க சோல்ஜர்ஸ் டைட்டனை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அந்த பாலை எடுத்து என்கிட்ட தூக்கி போடுறியா? இவர்தான் கமாண்டர் கூட இருந்தாரு. இந்த பந்தை நீ ரொம்ப நாளாவே தூக்கி வீசுற குழந்தை. புடி. நைஸ், சூப்பரா பிடிச்ச. இத நான் செவுத்துல அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு விருப்பம்னா சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே விளையாடலாம். உங்க பேண்ட் ரெட் கலர்ல இருக்கு. நீங்க மார்லின் வாரியரா? மார்லின் வாரியர்ஸ் ஆகுற பொறுப்பு இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு. என் பீஸ்ட் டைட்டன் வார்ல அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. ஒருவேளை இதுதான் நான் first டைட்டனா beast. வளர்ந்தோம்னா இந்த வாலை தாண்டி எங்க தூக்கி போட்டாலும் நாம கேட்ச் பண்ணிடலாம். என்னோட பேரு டாம் ஷாவா. நான் டைட்டனை ஸ்டடி பண்ற ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். த்ரோ பண்ணு, அப்படியே உன் பேரையும் சொல்லு. Nice to meet you. I am Zeke. நீ ரொம்ப சீரியஸா இந்த த்ரோவை பண்ற. ஆனா நமக்குள்ள எதுக்கு வேகம்? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். டாட் எங்க இருக்கீங்க? எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்றது? இதோட ஆபத்து என்னன்னு புரியுதா? ஜீக்கு வாரியர் ஆகணும்னு சூஸ் பண்ணது நம்மளோட பிளான்ல ஒரு பார்ட் தான். எனக்கும் அது தெரியும். ஆனா அவங்க எல்லாரும் மார்லியன்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு வாரியரா அவங்களுக்கு மட்டும் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அதுக்காக நாம என்ன பண்றது? மாற்றம் உருவாகும்னு இன்னும் 100 வருஷம் நாம காத்திருக்கணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. சில வருஷங்கள் கழிச்சு ஜீக் இங்க வரலான்னு நினைச்சிட்டு இருந்தானா? அதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஜீக் கிட்ட இத பத்தி Oh no. I'm sorry, Dad. ஜீக், உன்னால இது முடியும்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த ரிஸ்க நீ எடுக்கலனா நாளைக்கு உன்னோட பையனுக்கும் இதே நிலைமைதான். நீங்க மார்லியன்ஸுக்கு மட்டும் தான் இடம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் எதுக்காக நீங்க திரும்ப வந்த? மார்லிக்கு ஏன் விசுவாசத்தை காட்டணும்ல? இப்படி ஆரம்பிச்சதான் மறந்துடுங்க சார். நானும் ட்ரைனிங்ல கலந்துக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அவங்க அப்பா இந்த பக்கத்துக்கு வேலை செய்யற சொல்றாரு. அவங்க தாத்தா அந்த பக்கத்துக்கு.
பாத்துட்டு இருக்க ஏகர், நிக்காத, ஓடு, போ. பார்த்தல என்ன அவன் அங்க அசிங்கப்படுத்தி வச்சிருக்கான். அந்த ட்ரெயினிங்க்கு போனா அவனோட பெஸ்ட் என்னன்னு அவன் காட்டுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் போதும். அவன் இப்படியே இருந்தா ஒரு வாரியா எப்படி மாறுவான்? என்னப்பா இப்படிலாம் அது உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள்ல. நான் சொல்றது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? என் அம்மா அப்பாவோட அளவில்லாத கற்பனைக்கு நான் பலியாக முடியுமா? மாற்றத்தை நம்மளால எப்படி உருவாக்க முடியும்? அப்ப உனக்கு வாரியர் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ போய் உனக்கு பிடிச்சத பண்ண. நான் மார்லின் வாரியரா மாறியே ஆகணும். அது எனக்கு முக்கியம். இதெல்லாம் எனக்கு நல்லபடியா நடக்கணும். அது பெரிய விஷயம் இல்ல. ஒருவேளை நீ வாரியரா மாறிட்டா ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல தான் நீ வாழ வேண்டியிருக்கும். மார்லின்ஸா அதர் கண்ட்ரிக்கு போய் பாதி மக்களுக்கு மேல நீ கொலை பண்ண வேண்டியிருக்கும். ஆனா நான் வாரியர் ஆகணுமே. ஒருவேளை டைட்டனை பத்தின ரகசியங்களை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா உனக்கு ரிசர்ச்சர் வேலை கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல அவிழ்க்கப்படாத ஐலண்டோட மர்மங்கள் இன்னும் நம்ம மக்களை அச்சுறுத்திட்டு தான் இருக்கு. அது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. நான் சாகுறதுக்குள்ள எனக்கு இருக்கிற பெரிய ஆசையே ஒரு 2 டைட்டன் பவரையாவது எனக்குள்ள ஏத்துக்கணும். உண்மையை சொல்லணும்னா நாம அவங்க கூட போய் சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது டைட்டன்ஸா பத்தின மர்மங்களை நாம கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வர உதவும். சோ அதான் வேலைக்கு நடுவுல கொஞ்சம் பிரேக் வேணும்னு தோணுச்சுன்னா இங்க வந்து இந்த சோரோட விளையாடிக்கிட்டு இருப்பேன். தகுதி உள்ள மக்களுக்காக இந்த உலகத்தை நாம உருவாக்கலாம். இதுதான் சான்ஸ். நான் இந்த ஜோனை விட்டு வெளியில போனா நல்லா இருப்பேன். எனக்கு பிடிச்சதையாச்சும் செய்ய முடியும். ஒரு வழியா தகவல் தெரிஞ்சிருச்சு. அங்க இருக்கிற எல்லாருமே எல்டிஎன்ஸ சேர்ந்தவங்க. அது அவ்வளவு பெரிய குரூப்பா. இந்த தகவல்லாம் நமக்கு கொண்டு வந்து சொல்றது அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் லீட்ஸ் கிடைச்சிச்சுன்னா மக்களுக்கு இத பத்தி சொல்லி ஆகணும். கவலைப்படாதீங்க, நிறைய டைம் இருக்கு. ப்ரூஃப் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டே இருங்க. ஜீக், ஏதாவது பிரச்சனையா? சாப்பிடாம எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் வயிறு வலிக்குது. இந்த குழப்பத்துல தான் போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கு. சாரி, ப்ளீஸ் என்ன இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களை செய்ய சொல்லாதீங்க. இங்க பாருங்க, நான் இந்த ஐலாண்ட்ல இருக்க டெவில்ஸோட முதல்ல சண்டை போடணும்னா பாரடைஸ்ல போற கப்பல்ல நானும் இருக்கணும். நான் டைட்டன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். மத்த பசங்கள மாதிரியே நம்ம பையனையும் நான் சாதாரணமா நினைச்சிட்டேன். அந்த சின்ன கூண்டுல இருக்கிற மக்களை நிச்சயம் உன்னால வெளியே கொண்டு வர முடியும். உன் மூலமா அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கணும். ஆமா, அது உண்மைதான். அந்த ஒரு சண்டை ஏல்டியன் மக்கள் சுதந்திரமா சுத்துறதுக்கு நிச்சயமா உதவும். அது உனக்கும் பொருந்தும் ஜீக். நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சா நம்ம ஹார்ட் ஃபேக் நடந்ததா எனக்குமே நடக்கும். வாய மூடு ஜீக். இத நிறுத்த இது மட்டும் தான் ஒரே வழி. இத சண்டை போட்டு நாம நிறுத்தலனா இங்க பேரழிவு ஏற்படும். அடுத்த தடவை சாப்பாட்டுல கைய வைக்கும் போது எப்படியாவது இதை நாம சாதிச்சே ஆகணும்னு சொல்லிட்டே வை. அப்படியாவது உன்னுடைய பலம் என்னன்னு நீ புரிஞ்சுக்கிறியான்னு பாக்கலாம். அவங்க நமக்கு கொடுத்ததை நாம திருப்பி கொடுத்தாகணும். சின்ன பாயிண்ட் எப்படி புரிய வைக்கணும்னு புரியல அவருக்கு. என்ன விளையாடுறியா? உன் பேரண்ட்ஸ் இந்த நாட்டுக்கு எதிரா இருக்காங்கன்னு அவங்களை புடிச்சு கொடுத்துட்டியா? அவங்க உன்னை பாரடைஸ் அனுப்ப போறாங்களா? ஆமா, கவலைப்படாதீங்க. உங்க கூட சேர்ந்து விளையாடுறது எனக்கு சந்தோஷமா இருந்தது. நானும் ஒரு டைட்டனா மாறினதும் அந்த மெமரிஸ பத்தி உங்களுக்கு சொல்றேன். போறியா? ஆமா. எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவியா? நீ மட்டும்தான் எங்களோட ஒரே நம்பிக்கை. உங்க அப்பா அம்மாவை மார்லின்ஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து அவங்களுக்கு விசுவாசமா நடந்திருக்க. நீ உன் பாட்டியோட இருக்கிறது தான் சேஃப். இல்ல, நான் அங்க போக மாட்டேன். ஜீக், உன் பேரண்ட்ஸ் உனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை பயன்படுத்திக்கோ. இன்னமும் குற்ற உணர்ச்சியால உன்னை நீயே வருத்திக்காத. அதுல இருந்து வெளியே வா. உண்மை என்னன்னா அவங்க உனக்காக தான் தியாகம் பண்ணிருக்காங்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ ரொம்ப ஸ்மார்ட்டா மட்டும் இல்லாம நல்லவனாவும் இருக்க. கொஞ்சம் பொறுமை ஜீக். அடுத்த தடவை தூக்கி போடும்போது கொஞ்சம் மெதுவா போடு. என் வேகத்தை கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? ஏய், எனக்கு இன்னும் ஒன்னும் வயசாகல. மிஸ்டர் சர்வர், 13 வருஷம் தானே. அதான் இப்ப போய் நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது.
ஆமா, என் லைஃபோட மொத்த நாட்களையும் நான் ரிசர்ச்லயே கழிச்சிட்டேன்னு எனக்கு தோணுது. இப்ப நான் தேடிட்டு இருக்கிற விஷயத்துக்கு எனக்கு பதில் கிடைச்சா போதும். நீங்க அப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? என் ரிசர்ச்லயே ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஃபவுண்டிங் டைட்டனை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். உனக்கு எப்படி? காத்து வாக்குல வந்த செய்தியை பத்தி அப்ப ரிசர்ச் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா, அது என்ன ஆச்சரியப்படுத்திருச்சு. அதோட சக்தி ரொம்ப அளவில்லாதது. அதோட காயத்தை அதுவே சரி பண்ணிக்குது. இது நடந்து 600 வருஷங்கள் இருக்கும். உலகத்தோட அழிவை தடுக்கிறதுக்காக, மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்க. ஆனா திடீர்னு அந்த எல்டியர் எம்பரருக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. அங்க காயப்பட்டிருந்த எல்லா மக்களும் குணமானாங்க. அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவரை வச்சு நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டத்தை மறுபடியும் ரீஜெனரேட் பண்ண முடிஞ்சது. அந்த ஃபவுண்டிங் டைட்டனுக்குள்ள அத்தனை டைட்டனையும் கட்டுப்படுத்துற சக்தி இருக்கு. எல்லாமே கனெக்ட் ஆகுது. பயத்துக்கான காரணமும் நிச்சயமா இதாதான் இருக்கும். எல்லாமே பண்ண முடியுது. அப்படின்னா என்ன பண்ணி கூட்ட மாதிரி பெருகிக்கிட்டே போறீங்க? நிச்சயத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட பவர்ஸ் அவங்க அடுத்த வாரிசுங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, இங்க நம்ம அடிச்சுக்கிறதே நம்மள யார் பெரியவன் காட்டதா? கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு மேல அந்த டைட்டன்ஸ் வெளி உலகத்தை பார்த்ததே கிடையாதுல்ல? ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா, இந்த உலகம் டைட்டன்ஸ்ல இருந்து விடுபட்டு என்னதான் டைட்டன்ஸ் பவர் நம்ம கிட்ட இருந்தாலும் அதோட உரிமை நிச்சயம் அந்த எல்டியன் ரத்தத்துக்கு தானே போய் சேரும். பயப்படாதீங்க, பொறுமையா போடுற. மிஸ்டர் சாவர், இத நான் எந்த இன்டென்ஷன்லயும் உன்கிட்ட சொல்லல. ஆனா என்னோட கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கும்போது, இந்த பேண்டை என் கையில மாட்டினதுக்கு அப்புறம் நான் என்னோட உண்மையான ஐடென்டிட்டியை தொலைச்சிட்டேன். நான் யாருங்கிற உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணேன். நான் யாருன்னு அவளுக்கு தெரியாது. ஆனா அவ ஒரு பியூர் மார்லியன். அதுக்கப்புறம் சந்தோஷமா போய்கிட்டு இருந்த எங்களோட வாழ்க்கை புரட்டி போடுற மாதிரி ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. உண்மை தெரிஞ்சுதான் அவன் என் பையனை கொண்டுட்டு அவளும் செத்துட்டா. அப்பதான் நான் ஒரு வாரியர் ஆகணும்னு முடிவு பண்ணேன். அந்த கடந்த கால நினைவுகளுக்கான வழியை தேடினேன். ஆனா அதனாலேயே என்னோட 13 வருஷத்தை இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு ரிசர்ச்ல இறங்கினேன். அந்த சமயத்துலதான் நீ என்கிட்ட வந்து சேர்ந்த. எனக்கு ஒரு பையன் மாதிரி. என் சுத்து போன பையனை நான் ஓ முகத்துல பாக்குறேன். ரத்த சம்மந்தம் இல்லைன்னா எனக்கு அப்புறம் என்னோட டைட்டன் பவர் உனக்குதான். என் குழந்தைக்கு இந்த உலகத்தை காட்டாமலேயே நான் கொண்டுட்டேன். நம்ம டைட்டனா இருக்கிறதால மார்லினுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் இந்த உலகத்தை காப்பாத்த போகுது. ஃபவுண்டிங் டைட்டனை கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற எல்லாத்தையுமே காப்பாத்துவ. இது இருள்ல இருந்து வெளியே வர நேரம். டைட்டன்ஸோட பவரை இந்த உலகம் சீக்கிரம் பார்க்க போகுது. இதுக்கப்புறம் தான் இந்த மக்கள் நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கவே போறாங்க. கவனி, மார்லிஸ்க்கு இந்த ஒரு சீக்ரெட் தெரியாது. வால் உடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா வார் ஸ்டார்ட் ஆயிடும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, ஒருத்தனால மட்டும்தான் என் சக்தியை பயன்படுத்த முடியும். ராயல் பிளட் கிட்ட மட்டும்தான் அந்த டைட்டன்ஸ் இருக்கும். அவங்களால மட்டும்தான் ஃபவுண்டிங் டைட்டனை கான்டாக்ட் பண்ண முடியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முழு சக்தி தேவை. அப்படி பண்ணாம நம்மளால அவங்க கிட்ட நேரடியா மோத முடியாது. ஒருவேளை அந்த ஃபவுண்டிங் டைட்டன் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா, அந்த வாளை திறக்கிற சாவி நீயா மாறிடுவ. ஏன்னா நீ அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு பல பேரோட நம்பிக்கையை சம்பாதிச்சாகணும். அதை எப்படி ஆரம்பிக்க போறேங்கிறத பத்தின பிளான உன்கிட்ட சொல்றேன். ஆனா நீ அதுக்கு தயாரா தானே இருக்க? நான் உனக்கு சத்தியம் பண்றேன், நான் உனக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்ப்பேன். ஜீக், உங்க ஆசையை நான் நிறைவேற்றுவேன். அப்பா அப்பாவே ஏத்துக்கிட்டான். ஏரன் ஏகா. ஆமா, அதான் அந்த கண்ணாடி அவங்கள அவங்க தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கான். அது மட்டும்தான் பேஸ்மெண்ட்ல இருந்து இப்ப நமக்கு கிடைச்ச தகவல். அவன் ஒருத்தனால இந்த மொத்த ஐலாண்டும் இப்ப ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க யாருக்கிட்டையாவது ஏரன் அவன் ஃபேமிலியை பத்தி சொல்லிருக்கானா? அவ அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு தடவை அவங்க அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கிறதா சொன்னான். அவர் ஒரு டாக்டர்னு சொன்னான். இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான். என்னால இதை நம்பவே முடியல. அப்பா சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஏரன், இதுக்கு ஆதாரம் நம்ம 2 பேரு தான். உன் அப்பா உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா ஒரு நாள் இதை சொல்றதுக்கு தான் நிச்சயம் துடிச்சிருவாங்க. நான் காப்பாத்துவேன். நீ மாறிட்ட. பாக்குறதுக்கு அப்படியே உன் அப்பா மாதிரியே இருக்க. இங்கதான் டீல் பேசியிருக்காங்க. முதல்ல உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், என்னை மீட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு. இதுக்காக தான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். எலனா உன்கிட்ட என்ன சொன்னான்ற விஷயம் எனக்கு தெரியாது.
ஆனா எல்டிஎன்ஸை காப்பாத்தணுன்ற நம்ம பிளானுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியா மாட்டியா? 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவோட மெமரிஸ் எனக்குள்ள வந்தப்ப நிறைய விஷயங்களை உணர்ந்தேன். அந்த மெமரி என்னால நம்பவே முடியாத பல விஷயங்களை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்துச்சு. அந்த புத்தகத்தை வழியா சின்ன வயசுல நாம கேட்ட கதைகள் எல்லாமே உண்மைதான். அதை இப்ப கூட என்னால உணர முடியுது. அந்த 2 குழந்தைங்களும் இப்ப ராயல் ஃபேமிலிக்கு தேவையான ஃபவுண்டர் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தடையா இருக்கிறவங்க எல்லாரும் காலி. அந்த செவருக்குள்ள மனிதநேயமே இல்ல. ஏன்னா பொழைச்சு வர்றதே பெரிய விஷயமா இருக்கேன். இறந்ததா நினைச்சு விட்ட குழந்தைங்க இப்ப யமனா மாறி நிக்குது. அப்படின்னா நீ இத மாத்தி அமைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? அது சரின்னு உனக்கு தோணுதா? இல்ல, அந்த வயசான ஆள் இப்ப தடையா நிப்பாரு. வேற ஏதாவது பண்ணணும். இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நம்ம பிளான் மொத்தமா வீணா போயிடும். ஹெரிடியன்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன கூண்டுக்குள்ள பிறந்து சாகுற வரைக்கும் மத்தவங்க கிட்ட அவமானப்படுற விஷயத்த இனிமேலும் நான் பொறுத்துக்க போறதா இல்ல. இந்த உலகத்துல போட்டின்னு இருக்கிற விஷயத்த ஒழிக்கணும். அதுக்கு நம்மள ஒருத்தர் தான் இருக்கணும். நம்மளால முடியும் சீக். 2000 வருஷமா நம்மள டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் இது. எதை பத்தியும் கவலைப்படாம முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். என்ன நம்ப பிரதா. யா, நல்லாவே புரிஞ்சுது. கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்ட. சரி, ஓகே. நான் இதுக்காக உன்கிட்ட கை கொடுக்க போறது இல்லை ஏரன். ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ இந்த பால் எடுத்துக்கோ. இது நம்மள ஒண்ணு சேர்க்கும். ஏரன், நம்ம எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். அதுக்கு தான் நீ க்ளவ் கையில் வச்சிருந்தது. இது ஒண்ணுதான் எல்டிஎன்ஸை காப்பாத்துற ஒரே வழி. நீ என்ன பாதுகாக்கிறது தான் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இதுவும் உங்க பிளானா? இல்ல கர்ண கொலை எதிர்பார்க்குறீங்களா? ஒரு டைட்டனா மாதிரி எத்தனை அப்பாவிகளை நீங்க முழுங்கி இருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் பழி வாங்குற விதமா உங்க உடம்ப துண்டு துண்டா கிழிக்க வேணாம். கர்ண கொலை பண்ற அளவுக்கு நான் கருணை இல்லாதவன் கிடையாது. புரிஞ்சதா? என்கிட்ட இருந்து என்னோட காம்ரேட்ஸ் வாழ்க்கையை பறிக்கலான்னு பாக்குறீங்களா? நான் உன்கிட்ட எதையும் பறிக்க பார்க்கல. உண்மையா உன்னை காப்பாத்த பாக்குறேன். ஏரன் பிறந்த உடனேயே அவனோட அப்பா இந்த மொத்த உலகத்தையும் காப்பாத்த பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் யாராலையும் தடுக்க முடியாது. மறுபடியும் நீ கத்தை எடுத்தனா காப்பாத்திக்கிறதுக்கு சொல்றத கேட்கறதுக்கே ரெடியா இல்ல. இந்த எபிசோடில் ஜீக் ஏன் இப்படி ஆயிருக்கான், அவனுக்குள்ளே இந்த தாட்ஸில் எப்படி வந்தது, என்னடா பெத்தாம அப்பவே அப்படி போட்டு கொடுத்துட்டானேன்றப்போ எங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி வேடாக இருந்தது. பட் இப்போ தான் அதுக்கான உள்ள அர்த்தம் என்னன்றதெல்லாம் புரிஞ்சது. ஸோ ஒரிஜினல் வீடியோவும் பார்த்துட்டோம், விஷயம் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ ஜீக் இப்படி ஆகிறதுக்கு அவங்க அப்பாவே ஒரு காரணமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவரோட தாட்டுக்காரர் தான். இப்போ இங்கே மார்லி வந்து நம்மளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஜீக் தான் ஒரே வழி, அவன் ராயல் பிளட் உள்ளவன்றப்போ அவன் மேலே ப்ரெஷர் போட்டார். அவர் வந்து இந்த மக்கள் ஃபுல்லாக காப்பாரு, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டார். பட் இவன் சின்ன பையன், இவங்கிட்ட போய் இதை புரிய வைக்கணுன்றது ஒரு பொறுமையாக பண்ணிருக்கணும். அவர் அப்படியே ப்ரெஷர் வைக்கிறாரு. அவன் ஒடியாடலான்றப்போ அவனை ஒரு இதுவாக ஒரு பையனாகவே பார்க்கல, ஒரு இது மாதிரி பார்க்குறாரு, ஒரு மிஷின் மாதிரி பார்த்த மாதிரி புரிஞ்சிக்கல சுத்தமாக. ஸோ அந்த வயசுக்கு அந்த பையனுக்கு அப்படி தானே தாட் இருக்கு. நம்ம அப்பா நம்மளை இது பண்ணல, அவன் ஒரு குழந்தை, அந்த வயசுக்கு அவன் விளையாடின சகஜமாக இருக்குன்னு நினைக்கிறப்போ நான் மட்டும் ஏன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், எங்கள் அப்பா ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறாருன்னு. அதுவும் 2 பக்கமும் அந்த ப்ரெஷர். தாத்தா ஒரு கதையை சொல்கிறாரு, அப்பா ஒரு கதையை சொல்கிறாரு. அப்பா வந்து எல்டிஎன்ஸ்க்காக போராடு, நீ அதுக்காக போய் அங்கே சேருன்றாரு. தாத்தா மார்லிக்காக நீ உண்மையாரு. அப்போ அப்படின்றப்போ அந்த பையன் எது இப்போ பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனே எனக்கு தெரியாதுல்ல. இப்போ இது உண்மையா பொய்யா, எது கரெக்டு, யார் வழி எடுக்குதுன்றப்போ இங்கே அவங்க விஷயமும் நடுவில் கேட்டுட்டான். மார்லி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எல்டிஎன்ஸை, இந்த மாதிரி உள்ளே இங்கே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றப்போ ஆக்யூஸாக எனக்கு பயமாக தான் செய்யணும். உங்கள் தங்கச்சிக்கு நடந்த மாதிரி தான் இப்போ எனக்கும் நடக்க போதா, நான் ஏன் இந்த வயசில் சாகணும், நான் ஏன் இப்படி போகணும், நிம்மதியாக தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன்ட்டு அந்த தாட் வந்துச்சு. ஸோ அந்த பயத்தில் அப்பா அம்மாவே போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு சொல்ல தோணுது. நான் நிம்மதியாக வாழணும்னு நினச்சது. பட் இப்போ அப்படி அப்பா அம்மா போட்டு கொடுத்தோம், இப்போ திரும்ப அதே நிலைமைக்கு தான் நிற்கிறேன். திரும்ப இப்போ நீ நார்மல் லைஃப் வந்துட்டியானா இல்லை, திரும்ப அதே பொறுப்பு தான் அங்கேயும் உனக்கு வைக்கிறாங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி சிக்கலை குழப்பத்தினால தான் வந்து ஜீக் இந்த முடிவு எடுத்திருக்கான் போல். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பீஸ்ட் டைட்டன் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராகவும் இருந்திருக்காருன்றப்போ அவர் நிறைய விஷயம் அது ஃபவுண்டிங் டைட்டன் பற்றிலாம் இவருக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு தெரில.
ஸோ நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அது வந்து மெமரி மட்டும்தான் எரேஸ் பண்ண முடியுது அப்படின்னு நினச்சிட்டோம். பட் வந்து உடம்பும் மாற்றி அமைக்க முடியுதுன்றது இப்போ இவர் சொல்லி தான் தெரியுது. ஸோ இந்த விஷயம் ஜீக்கு தெரிஞ்சுதான் அப்போ அவன் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறான். அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம குழந்தை பிறக்காமல் இதோடு நிறுத்திட்டோம்னா எல்லா மக்களும் நம்மளை சண்டை போடாமல் இருப்போம், இனிமேலாவது வாழ்கிறனாலாவது நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம்னு சொல்லி இவன் ஒரு முடிவு எடுக்கிறான். எனக்கு இவன் இந்த முடிவு எடுத்தது ஆச்சரியம் இல்லை. இவன் ஒரு குழப்பத்தில் இருக்கான். அட்லீஸ்ட் வந்து இப்படியாவது இது ஒரு சொல்யூஷன் பண்ணிக்கலாம், அப்போ இதை மாற்ற முடியும்னா அவனுக்கு தெரிஞ்சது அதான். அந்த இடத்துல இருக்குது, இப்படி ஒரு விஷயம் கேள்விப்படுறான், ஃபவுண்டிங் டைட்னால இதை பண்ண முடியும் அப்படின்றப்போ ஓகே நம்ம இதுக்கு மேலே இந்த வாரிசை வளர விடாமல் பண்ணிட்டாலே நம்ம பாட்டுக்கு வயசாகிற வரைக்கும் வாழ்ந்துட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம், உலக மக்கள் நம்ம தொந்தரவு பண்ணாது அப்படின்ட்டு எடுக்கிறான். பட் யாரனும் இதை ஒத்துக்கிட்டான் அப்படின்றது தான் எனக்கு ஆச்சரியமாகுது. யாரும் அப்படி ஒத்துக்கிற ஆள் இல்லை. இதுக்கு ஏன் இவ்வளோ வயலன்ஸ் இப்போ போகுது? இது நீங்கள் சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாமே. இப்போ இந்த குழந்தை பிறக்கமே ஒரு மாற்றம் பண்ணிட்டுனா யாரும் இவன் சேர்ந்து எப்போ இது பண்ணியிருக்கலாம், சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். பட் இவ்வளோ குழப்பம் வருதுன்னா யாரன் இந்த பிளானுக்காக இவ்வளோ பண்ணுவானான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ யாரனும் ஜீக்கு எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி உங்களுக்குள்ள கனெக்ஷன் வந்தது, அதெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு புரியுது. அந்த க்ளவுஸ், அந்த பேஸ்பால் க்ளவுஸ் வந்து அன்றைக்கி யாருன்னு ஃபஸ்ட்டு நம்ம அந்த டேபிள் உட்காந்துட்டு போய் பக்கத்தில் வச்சான். ஸோ அதோட கனெக்ஷன் இப்போ தான் புரியுது. இவங்க அப்போயே பேசிட்டாங்கன்றதும் தெரிஞ்சுது. அதேமாதிரி ஜீக்கோட அந்த கண்ணாடியில் என்னடா அப்படின்றப்போ அதுவும் இங்கே தெளிவுபடுத்தினாங்க, அதுவுமே புரிஞ்சது. ஜீக் எதிர்பார்த்தது ஒரே விஷயம், அப்பாவோட அன்பு, அவ்வளோதான். அவர் கூட க்ளோஸாக இருந்து சகஜமாக இருந்திருந்தானா அவன் தாட்டே வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்பா வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இறனை வச்சு என்ன சாதிக்க நினச்சாரோ அது வந்து ஜீக்கு மூலியமாகவே அப்பயே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குழப்பத்தில் அவர் போட்ட ப்ரெஷரில் அது எங்கெங்கேயோ போய் இதோ இப்போ இந்த முடிவில் வந்து நிற்குது. ஸோ அந்த பீஸ்ட் ஐட்டம் சொன்ன மாதிரி இவன் வந்து ஒரு கீயாக தான் செயல்பட முடியும் இந்த விஷயம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ ஃபவுண்டிங் டைட்னா வேறு யாருக்குன்னா எடுத்து கொடுத்துட்டு நம்ம அந்த பிளானை பண்ணலான்னு நினச்சிருக்கான். பட் ரைனர் வந்து அந்த பேர் சொல்கிறப்போ அப்பா பேரோட கனெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லி அது அவனுக்கு புரிஞ்சிச்சு. அப்போ தம்பின்றப்போ அப்போ நம்ம அப்பா நம்மளை எப்படி உருவாக்கணும்னு நினச்சாரோ அதேமாதிரி அங்கே உருவாக்கி வச்சுருக்காரு. அப்போ நம்ம அவனுக்கு போய் சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு அந்த முடிவு எடுத்திருக்கான். அப்போலாம் நல்லா எமோஷன் ஆகிறான். ஸோ அதே மாதிரி சொன்னால் இவனும் புரிஞ்சுக்கிட்டான் அந்த டீலுன்றப்போ தான் இந்த கிளைமேக்ஸில் இவ்வளோ எமோஷன் கண் கலங்குறான். கட்டிப்பிடிக்கலாம்னு நினச்சா ஐயோ நம்ம 2 பேர் சேர்ந்தா வேறு கதை இங்கே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லி பேஸ்பால்லேயே கனெக்ஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஓகே. பட் வந்து இந்த சொல்யூஷன் வந்து கரெக்டாகிடும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ எப்படி சொல்கிறது, இந்த வாரிசு வரைக்கும் நிற்க வைந்தா அப்போ இவங்களாம் என்ன சும்மா வந்துடுவாங்களா, உடனே வந்து இவங்க நிறுத்திட்டாங்கன்ட்டு அப்படி விட்டுற மாட்டாங்க இல்லையா. ஸோ பிரச்சனை வந்துட்டு தானே இருக்கும். அப்படி பார்த்தா வயசாகி எல்லாருமே என்ன சொல்கிறது, எதுவுமேலாம் ஒரு ஆதரவு இல்லாமல் ஒரு அனாதை மாதிரி சாகிறது தான் வந்து ஒரு சொல்யூஷனா? இது பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி தான் எனக்கு. திரும்ப பார்த்தா மார்லிக்கு தான் நீ நிற்கிற மாதிரி இருக்குது. மார்லி தான் வாழ போகிறாங்க, நம்ம எல்லாம் சாவ போகிறோம். எலியன்ஸ் மொத்தமே சாவடிக்கிறது தான் இது பிளானாகவே தெரியுது, வேறு ஒன்றுமே இல்லையே. இது நீ டேரெக்டாக இப்போயே கொண்டு போகலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு கொள்வது இன்னும் பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த பிளான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஜீக்கு ஏற்ற மாதிரி பேசி அவன் வழியிலே போய் வேற ஒரு பிளான் தான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா பேசுறது டக்குலாம் எப்படி ஒத்துக்க முடியும், அது கண்டிப்பாக யாரும் பண்ணவே மாட்டான். ஸோ அவன் ஃப்யூச்சர் பார்த்துருக்கான். ஸோ இவன் திங்கிங்க கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கும். அதனால அவனுக்கு ஏற்ற மாதிரியே பேசி ஒரு விஷயம் பண்ண போகிறான்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா எரனுக்குள்ளே இப்போ அவங்க அப்பாவோட மெமரிஸும் இருக்குன்றப்போ அவர் யோசிச்சது பண்ணதெல்லாம் இப்போ இவன் பண்ணது இங்கே நடந்ததெல்லாம் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்றப்போ அவன் இந்த முடிக்கு டக்குன்னு வந்து ஒத்துக்கிட்டான்றது வந்து ஏற்றுக்க முடியல. அவனுடைய பிளான் மேபி ரம்லிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவனுடைய பிளான் எது? ஸோ இவனுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு வேற ஒன்று பண்ண போகிறானா இல்லை அது என்ன முடிவுன்றதே எனக்கு புரியல. ஸோ இப்போ எரன் கையில் தான் அவன் இப்பயும் எல்லாமே வந்து நிற்குது. நான் கூட ஜீக்கு தான் இது பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு. பட் இப்பயே எரன் என்ன யோசிக்கிறானோ அதுதான் நடக்கும். பார்க்கலாம். நான் வந்து ஜீக்கு தான் எரனை ஏமாற்றணும் ஏதோ பண்ண போகிறேன்னு நினச்சேன். பட் இங்கே எரனை ஜீக்கு ஏமாற்றுறேன், ஜீக்கு வந்து எரனை ஏமாற்ற போகிறானான்றது தான் இப்போ பார்க்கணும். அவன் ஜீக்கு வந்து சின்ன வயசில் புஷ் பண்ணாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் அவனை இது பண்ணாங்க. அதனால அவன் மார்லின்ஸ்க்கு பயந்துட்டு தான் அவன் போயிருக்கானே. அப்போ அவங்க அப்பா யோசிச்சதுன்னா எல்டிஎன் சைடுக்காக தான் அவரும் அவ்வளோ ட்ரை பண்ணார். ஸோ அப்போ அவனுக்கு அது வேறு மாதிரி இருந்திருக்கு. ஸோ அங்கே போயிட்டான். ஆனால் வளர்த்ததுக்கப்புறம் அவனுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்ல, இதுதான் அப்பாவும் நினச்சாரு, நம்மளும் அதே திங்கிங் தான் நினைக்கிறோம், பட் வேறு மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணுறோங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனாலும் இப்போவுமே வந்து தான் அப்பா தான் வாயிலேருந்து வரவே மாட்டேது. எனக்கு அதுதான் புரியல. இப்போ கூட உன்னோட அப்பாவா எரன்கிட்ட அப்படி தான் பேசுகிறான். தான் அப்பான்னு ஒரு இடத்துல கூட வரல. அந்த கண்ணாடி போட்ட அவரை தான் இன்னும் அப்பாவே நினச்சிட்டு இருக்கேன். அந்த மாற்றம் ஏன் அவனுக்குள்ளே வரலங்கிறது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது. இவங்க சொல்கிற மாதிரி எப்போவுமே வந்து எல்டியன்ஸ்க்கு தான் அந்த பனிஷ்மெண்ட் இருக்க செய்யுது. அவங்களுக்கு தான் இப்போ வாரிசு இருக்கக்கூடாது. அவங்க லைஃப்பை வந்து எப்படி இன்னொருத்த வந்து தீர்மானிக்கணுமா? இருக்கிற எல்லாரோட லைஃப்பையும் வந்து இவ்வளோ தான் நீங்கள் இவ்வளோ தான் வாழ முடியுன்ற தீர்மானிக்கிறது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம உரிமையே கிடையாது. பட் அவங்க லைஃப் இவ்வளோதான்னு சொல்லி இந்த லைஃபே முடிச்சிடலாம், இவ்வளோ போதும்னு சொல்லிட்டு இப்போவும் வந்து பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு தான் இருக்குன்னா அப்போ மார்லியன்ஸ் வின் பண்ண மாதிரி தானே ஃபீல் ஆகுது.
ஸோ அதுவும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்போ இங்கே இறந்தா ஏதோ ஒன்று யோசிச்சு கரெக்டான டிசிஷன் எடுப்பான்ற நம்பிக்கை அவன் மேலே தான் இருக்குது. ஸோ எல்டிஎன்ஸ் கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ வலி வேதனையோடு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னோன்னா இன்னும் நீ வலி வேதனையோட சாவுன்றது தான் நீ சொல்யூஷனே எடுத்துக்கிற. இது எப்படா வாழும்போது நரகம், திரும்ப சாவர அந்த தருவாயிலையும் வந்து கொஞ்ச நாள் நிம்மதியாக வாழ்வாங்கல்லன்றதுல என்ன இருக்குது? இது போதுமா? அப்போது இவ்வளோ நாள் இதை கஷ்டப்பட்ட எல்டிஎன்ஸ்க்கு இதுதான் சொல்யூஷனான்றது வந்து அவன் மூளை ஏன் இப்படி தப்பாக யோசிக்குதுன்றதை எனக்கு புரியல. இல்லை, அவன் வந்து எல்டிஎன்ஸ்க்காக யோசிச்சுக்கிறான், எல்டிஎன்ஸ் நல்லதுக்கு தான் இது பண்ணுறான் அப்படின்னா இன்னமும் வந்து அந்த அப்பான்னு அவர் ஒன்றும் நினச்சிட்டு இருக்க மாட்டான், அவன் கண்ணாடி இன்னும் போட்டிருக்க மாட்டான். அப்போவே தெரியுது அவன் இன்னும் மாலியன்ஸாக தான் இருக்கான், அந்த சைடுக்கு சப்போர்ட்டாக இருக்கான்றது அந்த கண்ணாடி அவன் கேரி பண்ணிட்டு இருக்கும் போதே நமக்கு புரிஞ்சிருச்சு. சும்மா வந்து இங்கே இப்படி சொல்லிட்டு இருக்கான் இவங்க நல்லதுக்கு அப்படின்ட்டு. பட் ஒரிஜினலாக அவன் இன்னுமே அந்த மாலியன் சைடு மாலியனுக்காக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி தான் காட்டுது. ஸோ இந்த பீஸ்டைட்னு ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, மார்லி பொண்ணை வந்து நான் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணேன், நான் வந்து எல்டிஎன் தெரிஞ்சதும் அவளே குழந்தையும் கொண்டு அவளையும் கொண்டுட்டான்றப்போ இவ்வளோ வெறுப்பா, இது மாற்றவே முடியாதுன்றது ஜீக்குக்கும் இது புரிஞ்சிச்சு அவர் சொன்ன கதையில். ஸோ இது மாறவே போகிறதில்ல, நம்மளே சாவடிச்சிக்கலாம், அதுதான் சொல்யூஷன்றதுனால தான் இவன் இந்த முடிவு எடுத்த மாதிரி. ஸோ இந்த உலகத்தை மாற்ற முடியாது, இது இவ்வளோதான், நம்ம பார்வை மாறவே மாறாது, நம்மளே சாவடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எப்படி சொல்கிறது, அந்த டைட்டன்ஸ் வந்து எல்டியன்ஸ்குள்ளே பரவிட்டே தான் இருக்க போகுது. ஒரு கட்டத்தில் அந்த எல்டியன்ஸே மொத்தம் அழிஞ்சிச்சுன்னா அந்த டைட்டனும் அழிஞ்சிடும், இந்த சொல்யூஷன் எல்லாம் ப்ராப்ளம் எல்லாமே போயிடும்ல. இது இருக்கிறனால தானே அடிச்சுன்னுக்கிறீங்க, ஒரு ப்ராப்ளம் எல்லாமே வருது, மொத்தமாக போயிட்டா போயிடும்லன்ற அப்படி யோசிக்கிறாங்க. ஏன் அந்த பயத்தை காமிச்சா கூட இது நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ இந்த வாளுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த அவங்க அதை பார்த்து பயந்துட்டாலே இனிமேல் யாரும் அட்டாக் பண்ண வரமாட்டாங்களே. ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணாலே போதும்ல, அதை விட்டுட்டு நீ இப்படி இதுதான் சொல்யூஷன் இதுதான் பண்ணி அவனும் ஜீக்கு உறுதியாக இருக்கான், அதுதான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு லிவை ஏன் இப்படி பண்ணாருன்றது புரியவே இல்லைங்க. இப்போது பாம் செட் பண்ணி அப்படி ஜீக்கை வச்சது வந்து என்ன தாட்டில் வச்சாரும் புரியல. இப்போ அவன் வெடிச்சாலும் அவன் ஈல் ஆகிடுவான்றது தெரியும். ஸோ அவர் அது என்ன சொல்கிற ட்ரிகரை அவர் வச்சு அவர் கழுத்துலேயே வச்சா அவன் வெடிக்க வச்சா இப்போ அவன் ஈல் ஆகிடுவான். பட் பக்கத்தில் இருக்க நம்மளுக்கு தான் ஆபத்துன்றது தெரிஞ்சே இது என்ன பண்ணாருன்னு புரியல. இப்போ அப்படி தான் நடந்துச்சு. இப்போ இவன் ஈல் ஆகிடுவான் என்னமோ ஒன்று, இவனுக்கு அந்த பவர் இருக்குது. பட் இப்போ லிவை என்ன ஆனார் அப்படின்றது தான், ஏன்னா பிடிச்சி பறந்து போய் விழுந்தார். ஸோ அது ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஜீக் வந்து நார்மல் உடம்புல தான் இருந்தான், அப்போ பாம் பிளாஸ்ட் ஆனால் அவனுக்கு அடிப்படுமா, அவன் பீஸாக ஆவானா, இல்லை அப்பயும் ஹீல் ஆகுமா எனக்கு தெரியல. ஏன்னா எப்பவுமே டைட்டனாக இருந்துட்டு அடிபட்டு வரும்போது தானே அவங்களுக்கு ரெக்கவர் ஆகும், உடம்பு அப்படியே இருக்கும். பட் இவன் ஒன்றும் பீஸ்டாகவே மாறல, அப்படி இருக்கும்போது தான் வெடிச்சிருக்குன்னும் போது அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. லிவையும் வந்து இதை பண்ணியிருப்பார், ஏன்னா யாரனுக்கு இவர் தேவைன்னு தெரியும், ஜீக் தேவைன்னு தெரியும், தெரிஞ்சு எப்படி அவர் அதை பண்ணுவாருன்றது எனக்கு தெரியல. இல்லை அவரும் ஏதாவது யோசிச்சு வச்சு தான் இதை பண்ணுறாரு, அது பிளான் இருக்கான்னு தெரியல. லிவை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது எப்போ என்ன பண்ணுவாருன்ட்டு. ஸோ தெரியல எதை யோசிச்சு பண்ணாருன்னு. ஸோ நீ இப்போ சொல்கிறத வச்சே பார்க்குறப்போ இப்போ வெறும் உடம்பாக இருக்கிறப்போ இந்த மாதிரி அவன் பண்ண மாட்டான் அந்த தைரியத்தை தான் வச்சிருப்பார் போல். பட் இவன் அதையும் மீறி பண்ணியிருக்கான். ஸோ இந்த டவுட் இப்போ எனக்குமே வருது, செத்தாலும் பரவாயில்ல அப்படி எடுக்க மாட்டார். இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும்போது அவர் பண்ண மாட்டான்னு நம்பியிருப்பார் போல். ஸோ இப்படி பண்ணிட்டான் அவன், அது மாதிரி டவுட் ஆகுது. இப்போ லிவேக்கு என்ன ஆச்சுன்றது தான் இப்போ எனக்கு பெரிய. இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது, இதுலேயே கொஞ்சம் குழப்பம் இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.